இந்த கடை எங்க போறோம்னா டீ குடிக்க வேற எங்க வீக்கெண்ட்ல இன்னைக்கு நம்ம காசுலாம் டீ குடிக்கிற போல இருக்கு. ஏண்டா பட்ட சூடா ஒரு டீயை போடு. சூடா நெருப்பு தான் அள்ளி தரணும். டீ வெளியே தாளும் அப்படியில வீக்கெண்ட் மட்டும் எங்கேயாவது கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணி போயிட்டு இருக்கிறவங்க அடிச்சோருக்கு யாராச்சுன்னா லீவ் எல்லா நாளும் நான் டீ குடிக்கிற ஆள் கிடையாது. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா யாரா அவங்க சமைக்கு அப்படியே மதுரையை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் பையனுக்கு ஒன்று வாங்கணும். அது எனக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன். வேறு எதுவும் இன்னைக்கு பிளான் இல்லை. எது இன்னைக்கு முக்கியமான இடம்லாம் போகிறேன்னா அப்படின்னா இல்லை. சும்மா அப்படியே ரைட்டில் டீ கடைக்கு போகிற வழியிலையும் வீட்டுக்கு வர வழியிலையும் எங்கெங்கே போகிறேன் என்னென்ன பார்க்குறேன்றது தான் இன்றைக்கி பார்க்கணும். அந்த ரைட்டில் எங்கெங்கெல்லாம் போகணும்னு தோணுதோ அங்கெங்கெல்லாம் போவேன். சும்மா உள்ளூர்லேயே பக்கத்துலேயே. மோஸ்ட்லி இந்த மாதிரி டீ குடிக்கிறதுக்கு நான் ரெகுலராக ஒரே இடத்துக்கு தான் போவேன்னா அப்படிலாம் கிடையாது. வீக்கெண்ட்ஸ் தங்கமயில் அப்புறம் வாசன் ஐக்கர் இங்கே ஒரு யூட்டர்ன் போட வேண்டியதான். அம்பியாதர்கிட்ட ஒரு யூட்டர்ன் போட்டு இங்கே டீ டைம்னு சொல்லி ஒரு டீ கடை அதான் எனக்கு போகிறோம். நம்ம அந்த நல்ல எந்த கூட்டம் இல்லை. ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடல் நினைக்கிறேன். சரி அதை பற்றி தான் நமக்கு தேவையில்லை. டீ எவ்வளோ போகிறாங்களா பார்த்துட்டு டீயை முடிச்சுட்டு இடத்த காலி பண்ண வேண்டியதான். என்ன பண்ற? அத எல்லா பக்கமும் க்ரீம் அப்ளை பண்றேன். ஐயோ அப்பதான் நல்லா இருக்கும். அப்பதான் நல்லா இருக்குமா? கொஞ்சம் ஹார்டா இருக்கும், ரொம்ப பஃபியா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா சரிவா அப்படியே சுத்துவோம். என்னதான் ஆக்டிவிட்டி நடக்குது மதுரையில் நம்ம இருக்கிற பக்கத்து ஏரியாவில் அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சமீபமாக ஒரு 2 மாதமாக தான் இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் கேட்குறாங்க சிக்னல் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்காது. டீயும் கேக்குமே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஒரு காம்பினேஷன் செட் ஆகிடுச்சுன்னா அடுத்த காம்பினேஷனை மிக்ஸ் ஆக விட்டுறக்கூடாது. அதிலே செட் ஆகி கொண்டு போய் வீட்டில் படுத்து தூங்கிடணும். அப்போ தான் நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் டீயும் கப் கேக்கும். ஆமாம் நீ வடையை ஒன்று சாப்பிட்டா பரவாயில்ல, நம்ம 4-5 சாப்பிடுவோம் வடையை. அப்புறம் எப்படி லைட்டாக இருக்கும். வடை தட்டுறடா அப்படி எங்கடா அப்படி தட்டுறீங்க?
எங்க பாருடா கூட்டமே இல்லடா சுந்தரம் பார்க்ல. நம்ம பையன் காலேஜ் போயிட்டு இருப்பான், அவனுக்கு ஒரு புள்ள பிறக்கும், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும், அவன் பிள்ளைய கூப்பிட்டு வந்து விளாடலாம். ஆனால் சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்தோம்டா சுந்தரம் பார்க்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சுன்னா, அந்த ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சுன்னா டக்குன்னு போயிடலாம். இங்கே பாருடா அந்த ஸ்கேட்டிங் ஃப்ளோர்லாம் இடிக்காமல் இருந்திருந்தாலே நிறையா பசங்க ஆக்டிவிட்டிஸ் நிறையா நல்லா பண்ணியிருக்கலாம். எல்லாத்தையும் ஏய் சந்தைடா, சந்தை கூட போவோமா? இன்னைக்கு எப்படி இருக்கும் போய் பார்ப்போம். இல்லை அது அடுத்ததில் போவோம். நான் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு வந்திருக்கேன். ப்ராஜெக்ட்னா படிப்புக்காக இந்த மார்க்கெட்ல நடக்கிற விஷயங்களை பத்தி விவரம் சேகரிக்க வந்திருக்கேன். ஆராய்ச்சி பண்ணுவீங்களா? அதையும் தமிழ்ல சொல்றீங்க, இங்கிலீஷ்ல சொல்ல வேண்டியதானே? அடுத்ததுல போய் இந்த வழியா வந்துருவோம். வாழைத்தார மொத்தமா தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான் நம்மளு. என்னதான் உள்ள இருக்குன்னு பார்ப்போம். இதான மாட்டுத்தாவணி சந்தை. நான் அங்கேயே உள்ள வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி தான் கூட வந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய மனுஷனை கட்டாயப்படுத்தி உள்ள எடுத்துட்டு போறது அவ்வளவு நல்லது மாப்ள. சொல்லி கூப்பிட்டா நீ வரமாட்டே, சொல்லாம இழுத்தனால தான் நீ வந்த. நீயா? ஆமாயா. யாவா? ஆமாடா. டாவா. உள்ள என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். குளிச்சு வச்சிருக்காங்க. கேட்டா சரி சரி, கூகுள் பே தானே? கூகுள் பே இருக்கா? சரி சரி. உள்ள வண்டி போகணும்னா 7 ரூபா டோக்கன் மக்களே. என்னங்கடா காய்கறி வாங்க, நாங்க காய்கறி வாங்குறதே 7 ரூபாய்க்கு தானடா தக்காளி கொடுங்கன்னு வாங்க வருவோம். இதான் என்ட்ரி கேட்டு. என்ட்ரி கேட்டில் 7 ரூபா வாங்குறாங்க. நாங்கள் காய்கறியே 7 ரூபாய்க்கு தான் வாங்குவோம். என்னடா இன்னைக்கானா கூட்டம் கம்மியாக இருக்கோ? உண்மையில் தான் வருவாங்களா? இளநியை பார்த்தா தெரியலையா? சத்து இல்லாத இளநி மாதிரி 20 ரூபாய்க்கு இளநி கொடுக்குறானா நீ யோசிக்கணும். வேண்டாம் வெறுப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு எதுக்கு இந்த இளநி, நீங்களே தின்னுங்கடாங்க. உள்ளே போய் பார்ப்போம். சரியான கூட்டமாக இருக்கு. இங்கே வந்து எல்லா காய்கறியும் பல்காக எடுத்துடலாம் போல இருக்கு. மதுரை ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் இந்த மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட்டும் ஒன்று. இந்த ப்ராஜெக்டோடைய மொத்த வேல்யூ வந்து 12 கோடின்னு சொல்கிறாங்க. அது என்ன கணக்குன்றதை இந்த வீடியோவில் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். 2018 எடப்பாடி பழனிசாமி ஐயாவால் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஓப்பன் செய்யப்பட்டது. இங்கே உள்ள பலசரக்கு கடைகளும் இருக்குடா, இதெல்லாம் வண்டி விட முடியாது. அங்கே இருக்குன்னு போய் பார்ப்போம். அப்புறம் இந்த மார்க்கெட் அமைக்கிறதுக்கு இட பரப்பளவு மட்டும் கிட்டத்தட்ட 8.5 ஏக்கர் பிளாட்டில் 22 கோடி பட்ஜெட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னடா உன்னையே தான் காய்கறி வண்டி ஓட்டிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கு போல இருக்கு. உன்னையே காணாமேடா. பலசரக்கு கடைகளும் இருக்கு. கறிக்கடை இல்லை உள்ள. கறிக்கடை இல்லைடா உள்ள. காய்கறி கடை இருக்கு, பலசரக்கு கடை இருக்கு, எல்லா காய்கறியும் கிடைக்குது. பேசி வாங்கிட்டு இருக்காங்க. என்னடா இது முன்னாடி 12 கோடின்னு சொன்னால் இப்போ 22 கோடின்னு சொல்கிறியே அப்படின்றத ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும். அதை நான் அடுத்தடுத்து சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக மட்டும் கவனிங்க. சரி, இதில் 10 கோடியா 12 கோடியா அப்படின்னு கரெக்டாக பார்க்கணுன்னா இங்கே உள்ள வியாபாரிகள் மூலமாக மட்டுமே கிட்டத்தட்ட 10 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் இந்த இடத்த உருவாக்குறதுக்கு. மீதி உள்ள 12 கோடியை இங்கே இந்த திட்டத்தை ப்ராப்பராக செயல்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு.
அதாவது ஒரு வியாபாரிகிட்ட இருந்தும் அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ அப்படின்ற வீதத்தில் சங்கங்கள் மூலமாக பணம் பெற்றிருக்கு கவர்மெண்ட். சரி, இவ்வளோ செலவழித்து நம்ம எதுக்காக இந்த இடத்துல கடை கட்டுறோம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, மார்க்கெட் சந்தை இந்த இடத்துல அமைக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எதுக்காக அப்படின்னா மதுரையில் இதுக்கு முன்னாடி மேஜரான காய்கறி மார்க்கெட்டும் பழக்கடை சந்தைகளும் சிம்மக்கல் அப்புறம் யானைக்கால் இந்த ஏரியாவை சுற்றி தான் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக சென்டர் ஆஃப் த சிட்டி. இந்த இப்போ நான் சொன்ன இந்த சிம்மக்கலும் யானைக்காலும். அப்போ நினச்சி பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஹோல்சேல் கடைகள் ஹோல்சேல் வியாபாரம் வர்த்தகம் நடக்கக்கூடிய இடமா இருந்தால் அந்த இடத்துல எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு. அந்த டிராஃபிக்கை குறைக்கிறதுக்காகவும் வண்டி போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காகவும் அமைக்கப்பட்ட திட்டம் தான் இந்த ஸ்மார்ட் சிட்டி வெஜிடபிள் மார்க்கெட் ஆர் ஃப்ரூட் மார்க்கெட். இந்த இடத்துல ஒரு நாளைக்கு தோராயமாக 10 கோடிக்கு வியாபாரம் நடக்குங்க. மொத்த எண்ணிக்கையும் கணக்கிட்டால் 10 கோடிக்கு வியாபாரம் நடக்கும். இந்த மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 240 கடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு கடைக்கும் அதாவது 200 ஸ்கொயர் ஃபீட்லேயும் 800 ஸ்கொயர் ஃபீட்லேயும் ஒரு கடையுடைய அளவும் இருக்கும். காஷ்மீர், மகாராஷ்டிரா, பூனே, அப்புறம் லோக்கல் மார்க்கெட்டு தேனி, அப்புறம் வாடிப்பட்டி, உசிலம்பட்டி, கம்பம், திண்டுக்கல் இந்த மாதிரி ஏரியாக்கள்லேருந்து வர எல்லா விளைச்சலுமே இந்த மார்க்கெட்டுக்கு வந்து தான் அதுக்கப்புறம் தான் அது விற்பனை ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. என்னடா அது தட்டி விடு. அக்ராஸ் த ஸ்டேட் மதுரை சுற்றி உள்ள இடங்கள் மட்டும் இல்லை, நம்ம மாநிலத்தில் உள்ள நிறையா டிஸ்ட்ரிக்ஸுக்கும் இந்த இடத்துல இருந்து தான் ஒரு பொருளும் கிளம்புது. நாளைக்கு தான் போக நடமுடிச்சுட்டு இருக்காண்டா. இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவல் செய்யப்பட்டது 2013. ஆனால் அது செயல்முறைக்கு அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தது வந்து 2016 தான். அதுக்கப்புறமா 2 வருஷம் கழிச்சு தான் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டே ஆணுச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நீங்கள் இந்த இடத்த பற்றின அதாவது மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட்டை பற்றின சின்ன ஃபேக்ட்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சப்போஸ் ஏதாவது சொல்லியிருந்த பாயிண்ட்ஸ்லாம் ஏதாவது தப்புனா எனக்கு கமெண்ட்டை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். எனக்குமே இந்த இன்ஃபர்மேஷனில் 100% தெரியும்னு சொல்ல முடியாது. சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வாங்க அடுத்து எங்கேயாவது போவோம். இங்கே வா, சிட்கோ பார்ப்போமா? சிட்கோ